ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொடி பவுடர். ஓகேவா? இதோடைய பலன் நிறைய இருக்குது. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் சொல்லப்போனால் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்துக்குமே நல்லது தான் முருங்கைக்கீரை பவுடர். நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் ட்ரை பண்ணது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, வீடியோலாம் பார்த்து செய்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பச்சை ஸ்மெல்லாம் பிடிக்காது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. வீட்டில் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதேன்னு சொல்லிவிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், மாடியில் காய வச்சுட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காரரும் துபாய்க்கு போகிறாரா, பேச்சுலருக்குலாம் ஈஸியாக இருக்கும் சாப்பாடு போட்டு செஞ்சு சாப்பிடன்னு. நான் என்ன பண்ணேன், கீரை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவரும் திட்டுவார், வேஸ்ட் ஆக்கிட்டே எனக்கும் சமைச்சி தரலன்னு சொல்லிவிட்டு. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையானுமே சொல்கிறேன், பொய்லாம் சொல்லலை, வீடியோவை பார்த்துலாம் நான் சொல்லலை. செம்மையாக இருந்துச்சு. தோசை வீடியோ நான் போட்டேன். எப்படி ஒன்றுமேல் அந்த பவுடரை மேலே தூணா தோசை, அவ்வளோதான். இப்போ சாதத்துக்கு ரவ்வோண்டு கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து, கொஞ்சோண்டு மல்லாட்டைப்பயிறு, கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி நெய் போட்டால் இன்னமும் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நெய் போட்டால் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சாதத்துக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம ஏற்கனவே அரைக்கிறோம் கீரையில். சாதத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் இதில் போட போகிறோம். போட்டு கிண்டனா செம்ம சூப்பர். டிஃபன் லஞ்ச் பாக்ஸு காலியாக வருது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையானுமே சொல்கிறேன், நான் பொய்லாம் சொல்ல. இது வரைக்கும் வீடியோ பார்த்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. கீரை வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்ச ரெசிபி தான். எடுத்து கீழே கொட்டினாலும் முருங்கைக்கீரை கிடைக்கிறதே கஷ்டம். ஊர்லேருந்து வந்துச்சு, கிராமத்துலேருந்து. அது கிடைக்கிறது அப்போ நம்ம யூஸ் பண்ணிப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போகிறதுனால அவங்களுக்கும் செஞ்சு கொடுப்போம். அவங்களும் அங்கே போய் சமைச்சி சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சதில் நான் கொஞ்சம் தான் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நல்லா இருக்குமானான்னு தெரில, நம்ம கொஞ்சோடு வச்சுப்போன்னு சொல்லிட்டு வச்சேன். ஆனால் செம்ம சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. செய்யாதவங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுல எத்தனை பேருக்கு இந்த ரெசிபி செஞ்சு